السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إنما أنا أنذركم بالوحي ولا يسمع الصم الدعاء إذا ما ينذرون. صدق الله مولانا العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரைத்தாகட்டுமாக. சலாத்தும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருண்டுக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் 5ஆம் நாள் தராவிகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்த வாய்ப்பளித்த அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இனி வரும் காலங்களிலும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு நல்லமல்கள் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன். இன்றைய தலைப்பு நபியின் சொல்லும் செயலும் வஹியே. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் எப்படி வஹியோ அவ்வாறே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய செயல்களும் செயல்பாடுகளும் வஹியின் அடிப்படையிலேயே அமைந்தது. இதற்காக கிட்டத்தட்ட ஹதீஸ்கள் சொன்னா கூட இது ஹதீஸ் லஈஃபான ஹதீஸ், இது முன்கரான ஹதீஸ் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அதனால இந்த டாபிக்கு இன்ஷா அல்லாஹ் முழுக்க முழுக்க குர்ஆனுடைய ஆயத்துகளை கொண்டு மட்டுமே நாம் தீர்வை காண்போம். அதனால ஹதீஸை ஒதுக்கி வச்சுட்டோம்னு அர்த்தம் இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹதீஸ் இல்லாம எதுவும் இல்லை. ஒரு வாதத்துக்காக, ஏன்னா எந்த அளவுக்கு மார்க்கத்தை மட்டம் தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாமல், யோசனை இல்லாமல் அல்லாஹ்வையும் ரசூலையும் சஹாபாக்களையும் மிக மிக மோசமாக வர்ணித்து, மிக மிக மோசமாக நமக்கு நாமே எச்சில் துப்பிக் கொள்வது போல அசிங்கப்படுத்துகிற சில ஈனர்கள் பிறந்திருப்பதினால் வேறு வழி இல்லாமல் இது மாதிரியான விஷயங்களையும் நாம் அறிந்து வைத்திருப்பதும் தெரிந்து வைத்திருப்பதும் அவசியமாகும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 21வது சூராவுடைய 45வது ஆயத்தில் சொன்னான்: குல் இன்னமா உன்திருக்கும் பில் வஹி வலா யஸ்மஉ ஸும்முத் துஆ இதா மா யுன்தரூன். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா உன்திருக்கும் பில் வஹி, நான் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதெல்லாம், நான் உங்களிடத்தில் பேசுவதெல்லாம், நான் உங்களிடத்தில் சொல்வதெல்லாம் பில் வஹி, வஹியை கொண்டுதான் பேசுகிறேன், வஹியை கொண்டுதான் நான் இன்தார் செய்கிறேன், வஹியை கொண்டுதான் நான் அனைத்தையும் செய்கிறேன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் வலா யஸ்மஉ ஸும்முத் துஆ, சில செவிடர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிற வார்த்தை, சில செவிடர்கள் இருக்கிறார்கள். அந்த செவிடர்களுடைய காதில் ஊதிய சங்குன்னு சொல்லுவாங்களா இல்லையா, செவிடங்காதல ஊதுற சங்கு மாதிரின்னு, அது மாதிரி வலா யஸ்மஉ ஸும்மு அத்துஆ,
இந்த வார்த்தையை சில செவிடர்கள் செவிமடுக்க மாட்டார்கள், கேட்க மாட்டார்கள். இதாமா யுந்தரும், நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற நேரத்தில் என்று அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். 53வது சூராவுடைய 3வது ஆயத்தில் இப்படி சொல்வான், ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. ஒமா யன்திகு அனில் ஹவா, நபி அவர் தான் இஷ்டப்பட்டதையெல்லாம் பேசுவதில்லை. ஹவன் நஃப்ஸ் சொல்லுவாங்க, மனோ இச்சை. ஹவான்றது மனோ இச்சை, தான் இஷ்டப்பட்டது, தான் என்னெல்லாம் நினைக்கிறனோ அதெல்லாம் பேசுறது. ஒமா யன்திகு அனில் ஹவா, அல்லாஹ்வுடைய சர்டிபிகேட் இது. இது லைஃபாக வாய்ப்பில்லை இல்லையா, குர்ஆன் ஆயத்தாச்சே. ஒமா யன்திகு அனில் ஹவா, நபி அவர்கள் தன் இஷ்டப்படி தன் மனசு தோன்றுவதையெல்லாம் பேசுவதில்லை. இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, நபி பேசுவதெல்லாம் அவருக்கு அறிவிக்கப்பட்ட வஹியைத்தான். இது அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லி காட்டுவார். இதே போல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயலும் வஹிதான். ஹதீஸ்ன்னு சொல்றோம்ல, ஹதீஸ்னா நபி மொழி அப்படின்னு சொல்றோம். இப்படி அர்த்தம் வச்சதுனாலயோ என்னவோ ரசூலுல்லாஹ் சொன்னது மட்டுமே ஹதீஸ்ன்னு புரிஞ்சு வச்சிருக்கோம். மொழின்னா என்னது? வாய் வழியாக சொல்வது. நபி மொழி அப்படின்னா நபி சொன்னது அப்படின்னு அர்த்தம். நபி மொழினா ஹதீஸ்னா நபி மொழினா வெறும் மொழியா? ஸல்லல்லாஹு சொன்னது மட்டுமா? இல்ல. எந்த ஹதீஸ் கிதாபை வேணாலும் எடுத்து பாருங்க, ஹதீஸுக்குண்டான தாரீஃப், ஹதீஸுக்குண்டான விரிவுரை இப்படி கொடுப்பாங்க. கவுலுன் நபியி வ அஃஆலுஹு வ தக்ரீராத்துஹு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய சொல், செயல், அங்கீகாரம், இந்த மூணுக்கும் பேரு தான் ஹதீஸ். வெறும் நபிகளாருடைய வார்த்தைக்கு பேர் மட்டும் ஹதீஸ் அல்ல. எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய சொல் ஹதீஸோ, அதே போல நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயலும் ஹதீஸ் தான். ஒரு இடத்துல ஒரு வேலை நடக்குது, ஒரு காரியம் நடக்குது, அத கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, பார்த்தும் தடுக்காம இருக்கிறாங்க, அதை தடுக்கல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்கீகரிச்சுட்டாங்கன்னா அந்த அங்கீகாரத்துக்கு பெயரும் ஹதீஸ் தான். இந்த மூணு சேர்ந்ததுதான் ஹதீஸ். இப்ப நபிமொழி நபிமொழி நபிமொழின்னு சொல்லி சொல்லி என்ன நமக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொன்னது ஓகே, அது நபிமொழி, அது சரிதான். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய செயல் எல்லாம் ஏத்துக்க முடியாது. ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கிறதுனால நம்மளும் செய்ய முடியுமா அப்படின்னு அல்லாஹ் பாதுகாக்கணும். சில குரூப்புகள் உருவாயிடுச்சு. அப்ப அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் 10வது சூராவுடைய 109வது ஆயத்தில், வத்தபி மா யூஹா இலைக்க வஸ்பிர் ஹத்தா யஹ்கும் அல்லாஹ் வஹுவ கைருல் ஹாக்கிமீன். நபி என்ன செய்யணும் என்று அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுறான். இந்த அளவுக்கு மறுக்க மாட்டாங்க, நம்புவோம். அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டால் அதை நபி மீற மாட்டார்கள். அல்லாஹ் இதை சொல்றதுக்கும் பயமா இருக்கு. ஓ, இப்படி ஒண்ணு இருக்கான்னு நினைச்சு எதையாவது மீறணும்னு நினைச்சுட்டா நவுதுபில்லாஹ், நம்ம வார்த்தையினால இன்னொருத்தன் காஃபிர் ஆகுறதுக்கு நம்ம காரணமாயிடக்கூடாது. அதனால பயமாவும் இருக்கு. அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டால் அந்த கட்டளைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி மீறுவாங்களா? மீறி செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க, கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுகிற நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பா மீற மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் சொல்கிறார் நபியை பார்த்து, வத்தபி மா யூஹா இலைக்க, நாம் உமக்கு எதை வஹியாக அறிவித்திருக்கிறோமோ அதையே நீர் பின்பற்றும், அதையே நீர் செய்யும். உங்களுடைய செயல் எதுவாக இருக்க வேண்டும்? என்னுடைய வஹியாக இருக்க வேண்டும். வஸ்பிர் ஹத்தா யஹ்கும் அல்லாஹ், அப்படி நீங்கள் வஹியை செயல்படுத்துகிற போது, நான் உங்களுக்கு என்ன சொல்றேனோ அதை நீங்க செயல்படுத்தும் போது சில சோதனைகள், பிரச்சனைகள் வரும். வஸ்பிர், அப்ப நீங்க பொறுமையாக இருக்கல். ஹத்தா யஹ்கும் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வரும் வரை. வஹுவ கைருல் ஹாக்கிமீன், அவன் தீர்ப்பார்களில் சிறந்தவன் என்று அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா நபியினுடைய செயலையும் வஹி என்கிறார். 33வது சூராவுடைய 2வது ஆயத், வத்தபி மா யூஹா இலைக்க மிர் ரப்பிக்க. அங்க வெறும் வத்தபி மா யூஹா இலைக்க என்று இருக்கு. இங்க வத்தபி மா யூஹா இலைக்க மிர் ரப்பிக்க, உம்முடைய ரப்பிடமிருந்து உமக்கு வஹி அறிவிக்கப்படுவதை மட்டுமே நீர் பின்பற்றுவீராக. இன்னல்லாஹ கான பிமா தஅமலூன கபீரா,
நிச்சயமாக நீர் செய்வதையெல்லாம் அல்லாஹ் நன்கு கவனித்துக் கொண்டிருக்கிறான். இது நபிக்கு இறங்கிய ஆயத் தானே, நமக்குமான ஆயத்தா இருந்தாலும் இறங்கியது நபிக்கு. நபியை பார்த்து அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? உமது இறைவன் உமக்கு எதை வகையாக அறிவிக்கிறானோ அதை மட்டுமே நீர் செய்ய வேண்டும், அதை மட்டுமே நீர் செயல்படுத்த வேண்டும். இன்னல்லாஹ் கான பிமா தஅமலூன கபீரா, நிச்சயமா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். 46வது சூராவுடைய 9வது ஆயத். பிஸ்மில்லாஹ். எதுவுமே குர்ஆன்ல இல்லாமலாம் இல்ல, நாம தேடாம இருக்கோம், அதனால நமக்கு கிடைக்கல. எதையுமே எல்லாவற்றுக்கும் உண்டான தீர்வு குர்ஆன்ல இருக்குன்னு சொல்றோமே, அது வெறுமனே வார்த்தை கிடையாது. சும்மா ஏதோ நம்ம குர்ஆனை மேன்மைப்படுத்தி பேசணும், குர்ஆனை ரொம்ப தூக்கி பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசப்படுகிற வார்த்தை கிடையாது. என்ன வேணுமோ ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல அதற்குண்டான தீர்வு கொடுத்திருக்கிறான். நமக்கு கண்டுபிடிக்க தெரியாம இருக்கலாம், அல்லது அதனுடைய உள் அர்த்தமோ அல்லது அதை அணுகுகிற முறை தெரியாமல் இருக்கலாம். அதனால குர்ஆன்ல இல்லைன்னு சொல்ல முடியுமே தவிர குர்ஆன்ல இல்லாத உண்மையிலேயே எதுவும் கிடையாது, எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. இன் அத்தபிஉ இல்லாமா யூஹா இலைய வமா அன இல்லா நதீரும் முபீன். அங்க அல்லாஹ் சொல்கிறார், உன் பக்கம் உமக்கு எது வஹியாக அறிவிக்கப்படுகிறதோ அதை தவிர வேற எதையும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஆயத்துல ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, இன் அத்தபிஉ இல்லாமா யூஹா இலைய, எனக்கு எது வஹியாக அறிவிக்கப்படுகிறதோ அதை மட்டுமே நான் பின்பற்றுகிறேன், அதை மட்டுமே நான் பின்பற்றுகிறேன். ஒமான இல்லா நதீரும் முபீன், நிச்சயமாக நான் உங்களுக்கு தெளிவான அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவனாக இருக்கிறேன். அப்ப அல்லாஹ்வும் சொல்கிறான், நீங்க இதைத்தான் பின்பற்றணும், உம்முடைய செயல் என்னுடைய வஹியாக இருக்கணும்னு அல்லாஹ்வும் சொல்றான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? நான் அல்லாஹ் எனக்கு எதை சொன்னானோ அதைத்தான் செயல்படுத்துறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. 10வது சூராவுடைய 15வது ஆயத்தில், குல் மா யகூனு லி அன் உபத்திலஹு மின் தில்காஇ நஃப்ஸி. குர்ஆனை பார்க்க தான் என்னெல்லாம் நமக்கு என்னென்னலாம் சந்தேகம் வருமோ அந்த எல்லா சந்தேகத்துக்கும் பதில் வருது. சாதாரணமா மேல சொன்ன ஆயத்திலேயே நமக்கு புரிஞ்சிச்சு இல்ல, ஸல்லல்லாஹுடைய செயல் அல்லாஹ்வுடைய வஹீதான். ஏன்னா அல்லாஹ்வும் அப்படி சொல்லிட்டான். டேய் தம்பி மேல, டேய் கீழே போ, கீழே எந்திரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஓப்பனா சொல்றாங்க, நான் எதற்கு எது அறிவிக்கப்பட்டதோ அதைத்தான் நான் பின்பற்றுகிறேன். இதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. சரி, முடிஞ்சுதா? இதுபோடு நிக்காம பிறகு நபியை அல்லாஹ் சொல்ல வைக்கிறான் 10வது சூரால 15வது ஆயத்துல, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், மா யகூனு லி அன் உபத்திலஹு மின் தில்காஇ நஃப்ஸி, எனக்கு ஒன்னும் என்னுடைய நஃப்ஸுக்கு தோதுவாக, என்னுடைய மனோ இச்சைக்கு தோதுவாக அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை, அல்லாஹ்வுடைய வார்த்தையை மாற்ற வேண்டும் என்பது அவசியம் அல்ல. யாராவது அப்படி நினைச்சிருப்பாங்க? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஒண்ணு சொல்லி இருக்க ரசூலுல்லாஹ்வா வேற ஒண்ணு மாத்தி பேசுறாங்க, நவுதுபில்லா. ஆனா அப்படியும் ஒரு கூட்டம் வரும், அப்படியும் ஒரு சில கூட்டம் அப்படியே சில பேர் சொல்லுவாங்க, அல்லாஹ் இப்படித்தான் சொன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி விளங்கிக்கிட்டாங்க அப்படிமா. உனக்கு எப்படி நான் நல்ல விளங்கினேன், எனக்கு அறிவு இருக்கு அப்படின்னு பேசுறவனும் வருவான். இதனாலேயோ என்னையோ அல்லாஹ் சொல்கிற வார்த்தை, நபியே நீங்கள் சொல்லுங்கள், மா யகூனு லி அன் உபத்திலஹு மின் தில்காஇ நஃப்ஸி, என் புறத்தில் இருந்து என் இஷ்டத்துக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மாற்றக்கூடிய அவசியம் எனக்கு இல்லை. இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலைய, எனக்கு அல்லாஹ் எதை வஹியாக அறிவித்தாரோ அதையே நான் செயல்படுத்துகிறேன். இன்னி அகாஃபு இன் அசைத்து ரப்பி அதாப யௌமின் அதீம், அல்லாஹ்வுக்கு நான் மாறு செய்தால், அல்லாஹ் ஒன்னு சொல்லி இருக்க நான் வேற ஒன்ன செஞ்சா நாளைக்கு மறுமையில அல்லாஹ் என்னை கடுமையாக தண்டிப்பான் என்கிற தண்டனையை நான் பயப்படுகிறேன். அவருடைய வார்த்தை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை குர்ஆன்ல இருக்கு. அல்லாஹ் சொல்றான், இன் அசைத்து இன்னி அகாஃபு, நான் எனக்கு பயம் இருக்கு, உங்களை மாதிரி கிடையாது. அல்லாஹ் பயந்துட்டு வாழ்ற கூட்டம் இல்ல. நான் அல்லாஹ் பயந்துட்டு வாழ்றதுனாலதான் எப்படியும் என்னமும் செய்யலாம், என்ன வேணாலும் பேசலாம், என்ன பேசினாலும் நம்ம கேட்க எவன் இருக்கான், என்ன செஞ்சாலும் நம்மளை கேட்க யார் இருக்கா,
என்று செய்கிற கூட்டம், இந்த கூட்டம் யார குறை சொல்லுது? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை சொல்லுது. அல்லாஹ் சொல்கிறான், இன்னி அகாஃபி நஸீது ரப்பி அதா, நான் உங்களை மாதிரி கிடையாதுப்பா, நான்லாம் அல்லாஹ்வுக்கு பாவம் செஞ்சுட்டா அல்லாஹ் என்ன தண்டிப்பானோங்கிற பயம் உள்ள ஆளு, நான் அல்லாஹ்வுடைய பயமுள்ள ஆள் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். 7வது சூராவுடைய 203வது ஆயத், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அத்தபிஉ மா யூஹா இலைய மிர் ரப்பி. இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமான அர்த்தம் இருக்கு. நம்ம பார்க்கும் போது எல்லாம் ஒரே அர்த்தமா தானே தெரியுது. நான் பின்பற்றேன் இப்படியே தானே தெரியுது. ஒவ்வொன்றுக்கும் இலக்கண ரீதியாக பார்க்கும்போது இங்க பாருங்க, இன்னமா அத்தபிஉ, நான் பின்பற்றுவதெல்லாம் மா யூஹா இலைய மிர் ரப்பி, என் ரப்பு எனக்கு வஹியை எதை வஹியாக தந்தானோ அறிவித்தானோ அதைத்தான். அப்படின்னா வேற எதையும் இல்லைன்ற அர்த்தம் இதுக்குள்ள இருக்கு. முன்னாடி சொன்ன வார்த்தைகள் மாதிரி இந்த வார்த்தை கிடையாது. இந்த வார்த்தை இன்னமா நான் செய்யறதெல்லாம் இதத்தான், நான் டீ தான் குடிப்பேன் என்ன அர்த்தம்? காப்பி குடிக்க மாட்டேன், போன்விட்டா குடிக்க மாட்டேன், பூஸ்ட் குடிக்க மாட்டேன்னு அர்த்தம். நான் டீயும் குடிப்பேன் அப்படின்னு அர்த்தம். காஃபியும் குடிப்பேன், போன்விட்டாவும் குடிப்பேன், எல்லாம் குடிப்பேன், டீயும் குடிப்பேன். வித்தியாசம் இருக்குல்ல. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு ஆயத்தும் சும்மா இறங்கல்ல. ஒரு ஆயத்தை மாதிரி இன்னொரு ஆயத்து அல்ல. ஒரு ஆயத் ஒரு கருத்தை சொன்னா இன்னொரு ஆயத் வேறொரு கருத்தை உள்ரங்கமாக பேசும். இப்ப அல்லாஹ் நபியை சொல்கிறான், குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அத்தபிஉ மா யூஹா இலைய மிர் ரப்பி, என் ரப்பு எனக்கு எதை வஹியாக அறிவித்தானோ அதைத்தான் நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லுங்கள். 6வது சூரால 50வது ஆயத்தில், இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலைய, எனக்கு அல்லாஹ் அறிவித்ததை தவிர வேற எதையும் நான் பின்பற்றுவதில்லை, நான் செய்வதில்லை என்று சொல்லிவிட்டு, குல், நபியை நீங்கள் கேளுங்கள், ஹல் யஸ்தவில் அமா வல் பசீர், குருட்டு பயனும் கண் பார்வை உள்ளவனும் சமமாவானா? எதை சொல்லிட்டு எதை கேட்க சொல்றான் பாத்தீங்களா? குருட்டு பையன் யார சொல்றான் அல்லாஹ் புரியுதா? நபியே நீங்க சொல்லுங்க, இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலைய, என்னுடைய செயலெல்லாம் வஹிதான், நான் செயல்படுவதெல்லாம் அல்லாஹ்வுடைய வஹிக்கு தகுந்த மாதிரிதான் நான் செயல்படுகிறேன். என்னுடைய ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்வுடைய வஹியை முன்வைத்துத்தான் நடக்கிறது. அட குருட்டு பயல, உனக்கு தெரியலையா? அல் யஸ்தவில் அமா வல் பசீர், இது புரியாத குருட்டு பயலும் இது தெரிந்த பார்வை உள்ளவர்களும் சமமாவார்களா? அஃபலா தத்தஃபக்கரூன், நீங்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து சொல்றான். எது வஹி? இதுல எல்லாமே, இந்த ஆயத்துகள் எல்லாத்திலையுமே அல்லாஹ் சொல்கிற வார்த்தை, நபிக்கு நாம் வஹியாக அறிவித்ததைத்தான் நபி செய்கிறார், வஹியாக சொன்னதைத்தான் செய்கிறார் அப்படின்னு சொல்றானே. அப்ப வஹினா என்ன? அது தெரியணும்ல. எது வஹி? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ்வினால் இறக்கப்பட்டது வஹி. அத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க அல்லாஹ்விடம் இருந்து. அது பல ரூபத்தில் வரும். யரல் மலக்கு ஃபீ சூரத்திஹி அல்லதி குலிக அலைஹா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எந்த ரூபத்தில் படைக்கப்பட்டார்களோ அதே ரூபத்தில் மலக்கை பார்ப்பார். அந்த ரூபத்திலேயே அல்லாஹ்வுடைய வார்த்தையை நபிக்கு சொல்லிட்டு போவாங்க. முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்கிற ஆயத்தை முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்தது தங்களுடைய அசல் ரூபத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி ரூபத்தையே சொல்றாங்க. அவருடைய 2 ரெக்கைகள் இருந்தது. ஒரு ரெக்கையை இப்படி நீட்டினார்னா ஒட்டுமொத்த வானமும் மறைஞ்சு போச்சு. அவ்வளவு பெரிதாக இருந்தது, அவ்வளவு பெரிய உருவம். அந்த உருவத்தை முதல்ல பார்த்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஜுரம் வந்துச்சு, பயம் வந்தது, ஜுரத்தால வந்தாங்க. சில சமயங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் என்கிற மலக்கினுடைய சுய ரூபத்தை பார்த்திருக்கிறார்கள். உண்மையான வடிவத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்திருக்கிறாங்க. அந்த வடிவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே வாயாக சொல்லி இருக்கிறாங்க. அது பயங்கரமான வடிவமாக இருக்கும். இப்படியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி கொண்டு வருவாங்க. கான யத்தமத்தலு லஹுல் மலக்கு ரஜுலன் ஃபயுகாதபஹு ஹத்தா யஅஅன்ஹு மா யகூலு லஹு. சில சமயங்கள்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனித ரூபத்தில் வருவாங்க, மனுஷனுடைய ரூபத்தில் வருவாங்க.
மனித ரூபத்தில் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அது மாதிரி சந்தர்ப்பங்கள்ல சில சந்தர்ப்பங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பில் இவர்கள் கொண்டு வந்ததை போடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சஹாபாக்கள் அறிவிப்பாங்க, ஒருத்தர் பரட்ட முடியோட அழுக்கு படிந்த ட்ரெஸ்ஸோட புழுதி படிந்த ட்ரெஸ்ஸோட ஒருத்தர் வந்தாரு. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி உட்கார்ந்தாரு. எப்படி உட்கார்ந்தார்னா ரசூலுல்லாஹ்வுடைய முட்டியோட தன் முட்டிய உரசுற மாதிரி உட்கார்ந்தார். அவ்வளவு நெருக்கமா உட்கார்ந்தார். உட்கார்ந்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டார், மல் இஸ்லாம், இஸ்லாம்னா என்ன அப்படின்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க. மல் ஈமான் பதில் சொன்னாங்க. மல் இஹ்சான் பதில் சொன்னாங்க. சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்புறம் அவர் சொன்னாரு, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு போயிட்டாரு. அது கரெக்ட் தானே, தெரியலன்னு தானே வந்து கேட்டேன். போன பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ப வந்துட்டு போனது யாரு தெரியுமான்னு கேட்டாங்க. யார சொல்லலாம் தெரியல, நாங்க இதுவரைக்கும் இவரை பார்த்ததே கிடையாது, யாரோ புது மனுஷரா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வந்தவர் ஜிப்ரீல், வந்தவர் ஜிப்ரீல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஒரு மனிதனுடைய ரூபத்தில் வந்து எல்லாரும் அவரை பார்த்தாங்க. மனித ரூபத்தில் வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை எல்லா சஹாபாக்களும் பார்த்தாங்க. எல்லாருடைய கண்களுக்கும் அவர் தெரிந்தார். சுய ரூபத்தில் வந்தால் யாருடைய கண்ணுக்கும் மலக்கு தெரிய மாட்டார். அப்ப அந்த ரூபத்தில் வந்து சொன்னாங்க. திஹியத்துல் கலபி என்கிற ஒரு சஹாபி இருந்தாங்க. அதிகபட்சமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த சஹாபியினுடைய ரூபத்தில் வந்து அதிகமான வகைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறாங்க. அவர் அந்த விசேஷமான இதுக்கு சொந்தக்காரர் திஹியத்துல் கலபி என்கிற ஒரு சஹாபி. மூணாவது, மாகான எல்கீஹில் மலக்கு ஃபீ ரௌஹி வ கல்பிஹி மின் கைரி ஐயராஹு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை ரசூலுல்லாஹ் பார்க்க கூட மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வும் ஜிப்ரீலை பார்க்க மாட்டாங்க. ஆனா வந்த ஜிப்ரீல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்புல சில விஷயங்களை போடுவார். அது பேரும் வஹீதான். கல்புல ரசூலுல்லாஹ்வுக்கு தோணும், இப்படித்தான் பேசணும்னு தோணும், அப்படி பேசுவாங்க. இப்படித்தான் செய்யணும்னு தோணும், அப்படி செய்வாங்க. இத போட்டது அதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த வஹீயின் மூலமாக போட்டிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. இன்னொரு மெத்தட், அன்னஹு கான யஅதீஹி மிஸ்லு சில்சிலத்தில் ஜரஸ் வகான அஷத்து அலைஹி. புகாரில வந்திருக்கிற ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, மணி ஓசை போல வஹி வரும். ஒரு சத்தம் பயங்கரமா இருக்கும். வரக்கூடிய வகையிலேயே இந்த வகை வஹீதான் எனக்கு ரொம்ப கடுமையாக இருந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன. கான அஷத்து அலைஹி, ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப சிரமமான கஷ்டமா. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுவாங்க, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மடியில படுத்திருக்கிறாங்க. திடீர்னு வஹி வந்துருச்சு. என்னுடைய தொடை வெடிச்சிடுமோன்னு பயந்துட்டேன். ஒரு தலை வச்சு படுத்தா எப்படி இருக்கும்? ஒரு மனைவியினுடைய மடியில ஒரு கணவர் தலை வச்சு படுத்துருக்கு, சாதாரண விஷயம். தலை வச்சு படுத்திருந்தாங்க. திடீர்னு அது வெயிட் ஆக ஆரம்பிச்சு. தலை என்ன செஞ்சது? வெயிட் ஆகாது. எந்த அளவுக்கு வெயிட் ஆச்சுன்னா என் தொடை வெடிச்சிருமோன்னு பயந்தான். அவ்வளவு வெயிட். முடிஞ்ச பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு சொன்னாங்க, ஜிப்ரீல் வந்தார், வந்து வஹி கொடுத்துட்டு போனார்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொன்ன பிறகுதான் தெரியும் வஹி வந்திருக்குது. அவ்வளவு சிரமம், அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் அந்த வஹி வருகிற நேரத்தில். இன்னொரு மெத்தட், மா அவுஹல்லாஹு இலைஹி வ ஹுவ ஃபௌகஸ் ஸமாவாத் லைலத்துல் மிஅராஜ். வானத்திலேயே இருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தானாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்புல சில விஷயங்களை போடுவான். மேராஜில் நேரடியாகவே பார்த்தும் பேசினார். இதுக்கு பேரு வஹி. இதெல்லாம் தாண்டி ஆரம்ப காலத்து வஹி ஒன்று இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பாங்க, அவ்வளுமா புதிஅ பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் வஹி அர்-ரு'ய ஸாலிஹா. இதெல்லாம் ஏத்துக்காதவன் இதெல்லாம் எப்படி ஏத்துக்குவாங்கன்னு தெரியல. முதல் வஹி ரசூலுல்லாஹ்க்கு எப்படித்தான் வரும் அப்படின்னா, நல்ல கனவுகள். வகான லா யரா ருயன் இல்லா ஜாஅத் மிஸ்ர ஃபலகிஸ் சுபுஹ். நைட் ஒரு கனவு கண்டிருப்பாங்க. காலையில என்ன கனவு கண்டாங்களோ அது அப்படியே நடக்கும். கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாம அது அப்படியே நடக்கும். இதுதான் வஹியினுடைய ஆரம்ப ஸ்டேஜ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வஹி கொடுக்கிறதுக்கு முன்னாடி, அல்லாஹ்வுடைய வஹி வருவதற்கு முன்னாடி, அல்லாஹ்வுடைய வஹி எந்த மெத்தட் எந்த முறையில வந்ததுன்னா ரு'ய ஸாலிஹா, நல்ல கனவுகளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும். அந்த கனவுகள் காலையில் அப்படியே நடக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த செயல்கள் மட்டும் வகை அல்ல,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த கனவுகளும் வஹி. ரசூலுல்லாஹ் பார்த்த கனவுகளும் வஹி. யாரையும் எந்த நபியையும் இந்த அளவுக்கு தனித்தனியா அவருடைய பார்வை எப்படி, அவருடைய கேள்வி எப்படி, அவருடைய நடை எப்படி, இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வர்ணித்ததில்லை. ஆனா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்கிறார். 53வது ஆயத்தினுடைய 2, 3, 4, 11, 17 அந்த சூரால நஜ்ம் வன்னஜ்மி இதா ஹவானுடைய தொடர் முழுக்க என்ன செய்யறான்னா ஒவ்வொரு பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கிறான் அல்லாஹ். மா வல்ல சாஹிபுக்கும் வமா கவா, உங்களுடைய சாஹிப் உங்களுடைய நண்பரான குடிக்கலாம் சரி உங்களுடைய நண்பரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா வல்ல அவர்களுக்கு எந்த சருகுதலும் ஏற்படவில்லை. எங்கேயுமே அவர் என்ன செய்யல, சறுக்கல, எந்த விஷயத்திலும் சறுக்கல. வமா கவா, அவர் கொள்கை மாறியும் போகவில்லை. நபி என்ன சொன்னாங்களோ, நபி என்ன செய்தார்களோ எல்லாமே வஹி, எல்லாமே சரி. எந்த சந்தர்ப்பத்திலேயும் நபியினுடைய வார்த்தையோ நபியினுடைய செயலோ சருகியதாக கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கை மாறியும் போகல. ஒமா யன்திகு அனில் ஹவா, அவருடைய பேச்சு வஹி. இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அவர் பேசுகிற எல்லாம் ஷரீஆ, அவருடைய நபியினுடைய பேச்சுக்கள் எல்லாம் ஷரீஅத். மா கதபல் ஃபுஆது, அவருடைய உள்ளம் கூட பொய் சொன்னதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவு மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளம் கூட பொய் சொன்னதில்லை. எதெல்லாம் நபியினுடைய எண்ணத்தில் உருவாகுதோ, நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சரி. இதான் அதுக்கு அர்த்தம். மா கதபல் ஃபுஆது, அல்லாஹ்வுடைய வார்த்தை. நபியினுடைய கல்பு கூட, உள்ளம் கூட பொய் சொன்னதில்லை. மா ஜாகல் பஸரு வமா தகா, நபியினுடைய பார்வை கெட்டு போகவில்லை. இன்னும் சொல்ல போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உங்களை முன்னால் பார்ப்பது போல பின்னாலும் பார்க்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி மட்டும் தான் நமக்கு என்ன தெரியும், பின்னாடி தெரியாதுல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உங்களை முன்னாடி பார்ப்பது போல பின்னாலும் பார்க்கிறேன். எந்த வித்தியாசமும் இல்லாம முன்னாடி எப்படி பார்க்கிறேனோ இதே மாதிரி நீங்க பின்னாடி என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு பார்க்கிற சக்தி அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அக்லாக் இன்னக அலா குலுகின் அதீம் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டது. நபியினுடைய தஅவா, நபியினுடைய அழைப்பு 12வது சூரால 108வது ஆயத்தில் சொல்கிறார், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹாதிஹி சபீலி, இது என்னுடைய பாதை, அதுஉ இலல்லாஹி அலா பஸீரத்தின், மிக தெளிவாகவே நான் அதன் பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் உங்களை அழைக்கிறேன். வமனித்தபஅனி, என்னையும் என் சார்ந்தவர்கள் எல்லோரும் நல்லவைகளின் மீது பஸீரத்தின் மீது இருக்கிறோம். வசுப்ஹானல்லாஹி வமா அன மினல் முஷ்ரிகீன். அப்ப நபியினுடைய தஅவத்து நிதர்சனமானது. நபியினுடைய அஸ்ஸஹாபுகள், சஹாபிகள், வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும், தங்களுக்குள் பிரியமான குஃபார்கள் மீது கடுமையானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸஹாபுகள் என்றெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபியினுடைய ஒவ்வொரு பார்ட்டையும் வர்ணிக்கிறார். நபியினுடைய செயல் மட்டுமல்ல, நபியினுடைய பார்வை தெளிவானது, நபியினுடைய பேச்சு தெளிவானது, நபியினுடைய கேள்வித்திறன் தெளிவானது, நபியினுடைய கற்பனை திறன் தெளிவானது, நபியினுடைய எண்ணம் தெளிவானது. நபியை பொறுத்தவரை எங்கேயும் குறை காண முடியாதவர் என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பேசுகிறார். சரி, என்னதான் இருந்தாலும் மனுஷன் தானங்க, ஏதாவது தப்பு பண்ணாமலா போயிடுவாரு. என்னதான் இருந்தாலும் மனுஷன் தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரி மனுஷன் தான். அதையும் சேர்த்துக்குவாங்க கூடவே, மனுஷன் மட்டும் சொல்ல மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வும் நம்மள மாதிரி மனுஷன் தானே. கொஞ்சமாவது அல்லாஹ்வுடைய பயம் இருந்தா, அச்சம் இருந்தா, எவனுக்கும் இப்படி சொல்ற தைரியம் வராது. ரசூலுல்லாஹ் என்ன மாதிரி மனுஷன். ஏன் அப்படின்னா, நம்மளை பத்தி மத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ தெரியாது, நம்மளை பத்தி நமக்கு நல்லவே தெரியும். எவ்வளவு அயோக்கிய பெயர். வெளியில எல்லாரும் நம்மளை எப்படியோ புகழ்றான், வெளியில யார் யாரெல்லாமோ நம்மளை என்னென்னலாமோ சொல்றான். ஆனா நான் என்ன அநியாயம் பண்றேன், எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, நான் எவ்வளவு பாவம் செய்வேன், இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் புரியும். அந்த பாவம் செய்யற வார்த்தையால, வாயால நபியும் நானும் ஒண்ணுன்னு சொல்ற தைரியம் எவனுக்காவது வருமா? நபி என்ன போன்ற மனுஷன் சொல்ற தைரியம் எவனுக்காவது வருமா? வருதுன்னா அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பான்னு யோசிச்சுக்கீங்க. நபி நம்மை போன்றவர்களா?
23வது சூறால 33 34வது ஆயத்துல ஆது கூட்டத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். வகாலல் மலஉ மின் கௌமிஹி அல்லதீன கஃபரு வகذبوا بلقاء الآخرة. இந்த மாதிரி வார்த்தையை சொன்னவன்லாம் எவன் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, யார் காஃபிராக நபியை மறுத்தார்களோ, அல்லாஹ்வை மறுத்தார்களோ, வகذبوا بلقاء الآخرة, மறுமை என்று ஒன்று இருக்கிறது என்பதை பொய்ப்படுத்தினார்களோ, வஅத்ரஃப்னாஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, உலக வாழ்க்கையிலேயே மூழ்கி கிடந்தார்களோ, அவர்கள் சொன்னார்கள், அந்த கூட்டம் சொன்னது, மாஹாதா இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், இந்த நபி உங்களை போன்ற நபிதானே என்று கேட்டார்கள். ஆது கூட்டம் கேட்டுச்சான். அந்த நபியை பார்த்து அந்த கூட்டத்தை அல்லாஹ் என்ன சொல்றான்? எப்படிப்பட்ட கூட்டம்? மின் கௌமிஹி அல்லதீன கஃபரு, அவர்கள் இறையை மறுத்த கூட்டம். வகذبوا بلقاء الآخرة, நாளைக்கு மறுமைன்னு ஒண்ணு இருக்கு, நாம சொல்ற வார்த்தைக்கெல்லாம் அல்லாஹ் பதில் கேட்பான், கேள்வி கேட்பான், அல்லாஹ்வை பயப்படணும் என்கிற கொஞ்சம் கூட பயமில்லாத கூட்டம். வஅத்ரஃப்னாஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, எப்படியாவது அல்லாஹ் கொடுத்திருக்கிற வாய் திறனை வச்சு சம்பாதிச்சா போதும் என்று உலக ஆசையிலேயே மூழ்கி கிடந்த ஒரு கூட்டம். அந்த கூட்டம் தான் என்ன சொல்லிச்சான்? மாஹாதா இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், அவர் உங்களை போன்ற மனிதர் தானே என்று சொன்னது. யாக்குலு மிம்மா தாக்குலூன மின்ஹு, நீங்க சாப்பிடுற மாதிரி தான் அவரும் சாப்பிடுறாரு. வயஷ்ரபு மிம்மா தஷ்ரபூன், நீங்க குடிக்கிற மாதிரி தான் அவரும் குடிக்கிறாரு என்று சொன்னது. வலையின் அத்தத்தும், அதோட நிக்கல, அந்த கூட்டம் என்ன சொல்லிச்சான்? வலையின் அத்தத்தும் பஷரன் மிஸ்லக்கும், இந்த வார்த்தையே அந்த கூட்டம் ஏன் கொண்டு வந்தது தெரியுமா? அதுக்கு அல்லாஹ் காரணம் சொல்றான். நபி நம்மை போன்றவர், நபி நம்மை போன்றவர், நபி நம்மை போன்றவர் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? ஒரு கட்டத்துல மண்டையில ஏற்றி வச்சிடணும், நபியும் நம்மள மாதிரி மனுஷன் அப்படின்னு சேர்த்து வச்ச பிறகு அவன் ஒரு கேள்வி கேட்பான். வயின் அத்தத்தும் பஷரம் மிஸ்லக்கும், உங்கள மாதிரி இருக்கிற ஒரு மனிதரை நீங்கள் பின்பற்றினால் இன்னக்கும் இதெல்லாம் ஹாசிரோன், நீங்கள் நஷ்டவாளர்களாக போவீர்கள். அதுக்குதான் இந்த வார்த்தையே. இந்த வார்த்தை பயன்படுத்துறதே எதுக்கு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நபியை நம்மிடமிருந்து தூராக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான். நபி நம்மள மாதிரி மனுஷன், நபி நம்மள மாதிரி மனுஷன், நபி ஒன்ன மாதிரி மனுஷன் என்று சொல்வதற்கு என்ன காரணம்னா, ஒரு கட்டத்தில் அவன் இப்படி கேட்பான், வலையின் அத்தத்தும் பஷரம், அவர் நம் மனுஷன் தானப்பா, அவரையே அப்படியே 100க்கு 100 பின்பற்றணும்னு நினைச்சா இன்னக்கும் இதெல்லாம் ஹாசிரோன், நீ நஷ்டவாளி ஆயிடுவ என்று சொல்வான் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னா. படுபாவிங்க சொல்லிட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அவங்களுடைய கூட்டம் சொன்னதை குர்ஆன்ல சொல்றான். 11வது சூறால 27 28ல ஃபகாலல் மலஉல் லதீன கஃபரு மின் கௌமிஹி. நீங்க இதெல்லாமே நல்லா கவனிச்சு பாருங்க. மாஹாதா, என்னை நம்மை போன்ற மனிதர்னு சொல்ற நபியை பார்த்து, மற்ற நபிமார்களை பார்த்து சொன்ன கூட்டத்தை எல்லாத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல அந்த கூட்டத்தை சொல்லும் போதெல்லாம் அல்லதீன கஃபரு என்றுதான் சொல்கிறான். அது காஃபிரா போன கூட்டம்னு சொல்றான். எதையுமே முன்பின்னெல்லாம் சொல்லல, நம்பரோட சொல்றேன், எடுத்து தர்ஜுமா எடுத்து பாருங்க, நான் சொல்றது இருக்கா இல்லையா. ஃபகாலல் மலஉல் லதீன கஃபரு, அந்த காஃபிரா போன கூட்டம் சொன்னது, மின் கௌமிஹி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்திலிருந்து காஃபிரா போன கூட்டம் சொன்னது, மா நராக்க இல்லா பஷரம் மிஸ்லனா, உம்மை நாங்கள் எங்களை போன்ற மனிதராகவே தவிர பார்க்கவில்லை. அப்படின்னா நீங்க எங்களை மாதிரி மனுஷன் தான். ஒமா நரா கத்தபஅக இல்லல்லதீனஹும் அராதிலுனா பாதியர் ராய், உம்மை பின்பற்றக்கூடியவன்லாம் எப்படிப்பட்டவன் பின்பற்றாங்க தெரியுமா? யார? நபியை சரியாக பின்பற்றக்கூடியவங்க. அவங்க யார் தெரியுமா? அவங்கள பார்த்து அந்த கூட்டம் சொல்லிச்சான், காஃபிரான கூட்டம், ஹும் அராதிலுனா, அவர்கள் கேவலமானவர்கள், பாதியர் ராய், அறிவு கட்டவனுங்க. நாங்க தான் கரெக்டா பேசணும், எங்களுக்கு மட்டும் தான் அறிவு இருக்கு. பாதியர் ராய், அறிவு குறைவாக உள்ளவர்கள், கீழ்த்தரமானவர்கள், இவர்கள் தான் எங்களை மாதிரி இருக்கிற உம்மை நபி சொல்லிட்டாரு, நபி சொல்லிட்டாரு, நபி சொல்லிட்டாருன்னு அப்படியே பின்பற்றுறாங்க. ஒமான் அரா லக்கும் அலைனா மின் ஃபضل, இது சொல்லி சொல்லி எங்க போவான் தெரியுமா? இப்படி சொல்வான், ஒமான் அரா லக்கும் அலைனா மின் ஃபضل, உம்மை எங்களை விட உமக்கு சிறப்பு இருப்பதாக நாங்க நினைக்கவே இல்லை, எந்த வகையிலையும் நீர் சிறந்தவர் அல்ல. பல் நதுல்லுக்கும் காதிபி, நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். நபி இப்படி சொல்லி இருக்கிறாரு, ஆனா இது பொய். அஸ்தக்ஃபிருல்லாஹ். எத்தனை ஹதீஸ பொய்ப்படுத்தினாங்க. ஹதீஸ் பொய்னா நபியினுடைய வார்த்தை பொய் தானே, நபியினுடைய வார்த்தை பொய்னா நபியே பொய் தானே.
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப்பா வளர்ந்துச்சு. வளர்ந்து என்ன சொல்லுச்சு? பல் நதுல்லுக்கும் காதிபீன், உம்மை நாம் பொய்யர்களாகவே பார்க்கிறோம். கால யா கௌமி அரஐத்தும் இன் குன்து அலா பையினத்தின் மின் ரப்பி வ ஆதானி ரஹ்மத்தன் மின் இன்தஹு ஃபஉம்மியத் அலைக்கும். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த கூட்டத்தை பார்த்து கேட்டாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தா இந்த கூட்டத்தை பார்த்து இப்படித்தான் கேட்பாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா கௌமி, என் கூட்டத்தவர்களே, அரஐத்தும் இன் குன்து அலா பையினத்தின் மின் ரப்பி, அல்லாஹ்வுடைய தெளிவான அத்தாட்சிகள் இருக்கு, என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் சுன்னத்து, என்னுடைய செயல்கள் எல்லாம் மஹீதான் என்பதற்கு அலா பையினத்தின் மின் ரப்பி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் இருக்கு. வ ஆதானி ரஹ்மத்தன் மின் இந்தி, அவனிடமிருந்து அருளை எனக்கு தந்திருக்கிறார். இவ்வளவு நடந்தும் ஃபஉம்மியத் அலைக்கும், நீங்கெல்லாம் கண்ணு குருடாய் போனவளா ஆயிட்டீங்க, குருட்டு பயிலாவா ஆயிட்டீங்க, இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கூட்டத்தை பார்த்து, எந்த கூட்டம் தன் நபியை நம்மை போன்ற மனிதர் என்று சொல்லிச்சோ அந்த கூட்டத்தை பார்த்து கேட்டாங்களாம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டம் கேட்டுச்சு. 26வது சூறால 154வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், மா அன்த இல்லா பஷரும் மிஸ்லுனா, நீர் எங்களை போன்ற மனிதரை தவிர வேறில்லை. காது மா அன்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹ் நம்மளை போன்ற மனிதர் இல்லையா? 17வது சூறால 93வது ஆயத்துல, குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், சுப்ஹான ரப்பி, என்னுடைய ரப்பு தூய்மையானவன், ஹல் குன்து இல்லா பஷரன், ஹல் குன்து, நான் இல்லை, இல்லா பஷரா, மனிதனாகவே தவிர இல்லை, நானும் மனுஷன்தான். பாத்தீங்களா, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நான் ஒரு இல்லா பஷரன் ரசூலா, நான் ரசூலான மனிதன், நீ ரசூலா, நான் ரசூல், நான் அல்லாஹ்வுடைய தூதர், நீ அல்லாஹ்வுடைய தூதரா? நீனும் நானும் ஒன்னா இருக்கிறதா இருந்தா, நாமளும் நபியும் ஒன்னா இருக்கிறதா இருந்தா எப்படி இருக்கணும்? நபி தூதரா இருப்பது போல இந்த மோரக்கட்டையும் தூதரா இருந்தா சொல்லலாம். அப்படியா? இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் 18வது சூறால 110வது ஆயத்தில், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற மனிதன் தான், யூஹா இலைய, உங்களை போன்றனா உங்களை மாதிரி நினைச்சுக்காத, எனக்கு வஹி வருகிறது, எனக்கு வஹி, உனக்கு வருதா? உனக்கு வஹி வந்தா, நவுதுபில்லா, உனக்கு வருதான்னு கேட்க பயமா இருக்கு. நான் அதையும் பயந்து பயந்து பேச வேண்டியதா இருக்கு. இதை கேட்டுட்டு தான் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, ஆமா எனக்கும் வருதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ரொம்ப பேர் ஆரம்பிச்சு வந்துட்டாங்கல்ல, எனக்கும் வருது, எனக்கும் வருது, இல்லடா வருது, என்ன வருதோ சரி. இப்படியெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம் அனைத்தும் வஹி. இதான் நம்முடைய அகீதா, இதான் நம்முடைய கொள்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் எப்படி சுன்னத்தோ, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை எப்படி ஹதீஸோ, அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலும் ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தீர்மானித்தார்களோ, சரி என்று சொன்னார்களோ, அதுவும் ஹதீஸ். ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இருக்கிற காலகட்டத்துல ரசூலுல்லாவால் எந்த தப்பு செய்ய முடியாது. தப்பு செய்யணும்னு நினைச்சாலும் செய்ய முடியாது. அது ஏதாவது ஒரு சருகுதல் ரசூலுல்லாவுக்கு ஏற்பட்டால் அல்லாஹ் உடனடியாக அதை சரி செய்வான். செஞ்சான். அல்லாஹ் குர்ஆன்ல நஜ்முல சொன்னான்ல, இந்த நபி எந்த வமா வல்ல சாஹிபுக்கும், இவருக்கு எந்த சருகுதலும் ஏற்படலன்னு அல்லாஹ் சொன்னான்ல, ஏற்படலையா? ஏற்பட்டுச்சு சில சந்தர்ப்பங்கள்ல. சில சந்தர்ப்பத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில சருகுதல்கள் ஏற்பட்ட போது அல்லாஹ் உடனே என்ன செஞ்சானா, உடனடியாக அதை சரி செஞ்சுட்டான். எப்படி தெரியுமா? பத்ர் போர்க்களம் முடிஞ்சிச்சு. பத்ர் போர்க்களத்தினுடைய கைதிகள் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷ்வரா செய்றாங்க சஹாபாக்களுக்கு, இந்த கைதிகளை என்ன பண்ணலாம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அயோக்கிய பசங்க, நம்மளை எதிர்த்து வந்தவனுங்க, இவனை விடக்கூடாது, வெட்டதான் செய்யணும், கொல்லதான் செய்யணும், பழிக்கு பழிதான் வாங்கணும். இவனுங்களை விட்டா இதை விட பெரிய படையோட மறுபடியும் வந்து நம்மளை தாக்குவான், அதனால விடக்கூடாது. உமர் ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா போன்ற மத்தவங்க சொன்னாங்க, இவங்க எல்லாம் யாரு? ஏதோ ஒரு வகையில ஏன் மாமா, ஏன் மச்சான், எல்லாமே மக்காவாசிகள் தானே, நம்முடைய உறவுகள் தானே, ஏதோ தவறு சரி தெரியாம நம்ம மேல படையெடுத்து வந்துட்டாங்க, மன்னிச்சு விடுவோம். ஏதாவது ஃபிரியாக்கள் வாங்கிட்டு, பணங்கள் வாங்கிட்டு, காசை வாங்கிட்டு அவங்கள விடுவோம். விட்டா இனி அவங்க மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு மத்தவங்க சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைச்சு ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க, அந்த கைதிகளை, சில கைதிகளுக்கு இப்படி சொன்னாங்கல்ல, நீங்க தெரிஞ்ச அரபி மொழிய கத்து கொடுத்துட்டு நீங்க விடுதலை, இப்படி எல்லாம் சொன்னாங்கல்ல வந்ததுல. அப்ப இப்படி எல்லாம் செஞ்சு விடுதலை கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? 8வது சூரால 67வது ஆயத்துல, மா கான லிநபிய்யின் ஐயகூன லஹு அஸ்ரா ஹத்தா யுஸ்கின ஃபில் அர்த் துரீதுன அரலத் துன்யா வல்லாஹு யுரீதுல் ஆখিরা வல்லாஹு அஸீஸுல் ஹக்கீம். பாதுகாக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உலகத்தை இது பண்ணவங்களா? உலக ஆசை ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்திருந்தா இந்த மலையை தங்கமாக்கி தரவாங்கும் போது தாராளமா குர்ஆன்ல கேட்டிருக்கணும். அந்த நபியை பார்த்து அல்லாஹ் சொல்ற வார்த்தையை பாருங்க, எவ்வளவு கடுமையாக எச்சரிக்கிறான் ரசூலுல்லாஹ்வை. என்ன வார்த்தை சொல்றான் அல்லாஹ் அப்படின்னா, ஒரு நபிக்கு இது அழகல்ல, நீங்க கொண்டு இருக்கணும் அவங்களை, ஏன் விட்டீங்க? நீங்க பணங்காசுகளை வாங்கிட்டு விட்டுட்டீங்களே, துரீதுன அரலத் துன்யா, உலக ஆசையா நீங்க வாங்கிட்டீங்க. அல்லாஹ் வல்லாஹு யுரீதுல் ஆখিরা. அப்ப உலக ஆசையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, எதுக்காக வாங்கினாங்க? என்ன நடந்தது? பதிலுடைய போர்க்களத்துல போனவங்க என்ன ஆனாங்க, எப்படி எல்லாம் மாறினாங்க, எத்தனை பேர் மறுபடியும் மார்க்கத்துக்கு வந்தாங்க, இஸ்லாத்துக்கு வந்தாங்க, கூட்டம் கூட்டமா ஆட்களை கூட்டிட்டு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க எவ்வளவு பேர். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த ஒரு பார்வை இருந்தது. ஆனால் முதல் போர் கடுமையான போர், அந்த போரில் கலந்து கொண்டவர்களை தண்டிக்கும் போது எந்த போர்லயுமே இப்படி நடந்து கொள்ளக்கூடாதுன்னு அர்த்தமா? இல்ல, அது முதல் போர். இந்த போர்ல நீங்க கொஞ்சம் கடுமையை காட்டி இருந்தால் அவங்க இன்னும் கொஞ்சம் பயந்திருப்பாங்க என்கிற ஆலோசனைய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. அப்ப இது ஒரு சின்ன சருகுதல், தவறல்ல. ஆனாலும் அத அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? உடனடியாக சரி செஞ்சிட்டான், லெவல் பண்ணிட்டான். சஹாபாக்களோட பெரிய தலைவர்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா கண் தெரியாத சஹாபி வர்றார். அவரை பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் இந்த தலைவர்களுக்கு அவங்களுக்கு பிடிக்காது, ஓப்பனாவே சொன்னானுங்க. உங்க கிட்ட இருக்கிற நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் சொல்லிச்சுல, உங்களை பின்பற்றக்கூடியவங்க எல்லாம் ஒண்ணுமில்லாதவங்க தான் பின்பற்றான்னு. அது மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பிலாலு கருப்பு எல்லாம் இவனுங்க எல்லாம் ஒதுக்குங்க, நாங்க இஸ்லாத்துக்கு வந்துடுறோம்னு சொன்னாங்க. பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏத்துக்கல. ஒரு கட்டத்துல அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் வரும்போது கொஞ்சம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சுளிச்சாங்க. அடடா, இவனுங்க இருக்கும்போது இவர் வர்றாரு, இவர் வந்தா இவனுங்களுக்கு பிடிக்காது. இப்ப இவனுங்க கொஞ்சமாவது நம்ம தாவா செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கொஞ்சமா அவனுங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சமாவது அவனுங்களை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், இந்த நேரத்துல போய் இவர் வந்துட்டாரு அப்படின்னு நினைச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான், அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் ஆமா. கண்டறியாத அந்த சஹாபி உம்மிடத்தில் வந்த நேரத்தில், நபியே நீங்கள் முகம் சுளித்தீர், கடுகெடுத்தீர், செஞ்சிருக்க கூடாது, செய்யக்கூடாது. சாதாரண விஷயம் நடந்த உடனேயே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன செஞ்சான்? ஆயத்தை இறக்கி மாத்திட்டான், இனி செய்யாதீங்க. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு புள்ள, வளர்ப்பு மகன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தாங்க. ஸைத் பின்த் ஜஹஷ், ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்கிற பெண்மணியை தன்னுடைய வளர்ப்பு புள்ளைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி கொடுத்தாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தா வாழ்ந்தார். ஸைனப் அவர்கள் மனைவி ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவர் கூட வாழ எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸைத் அவர்களோடு சேர்ந்து வாழ எனக்கு இஷ்டம் இல்லை சொன்னாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஸைனப் அவர்கள்ட்ட சொன்ன வார்த்தை, வை தகூலு லில்லதி அன்அமல்லாஹு அலைஹி வ அன்அம்த அலைஹி அம்சிக் அலைக ஸௌஜக். 33வது சூரால 37வது ஆயத். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீ உன் கணவனோடயே இரு, நீ உன் கணவனோடயே இரு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொன்னாங்க, கூடவே இருமான்னு சொன்னாங்க. வத்தகில்லா வத்துஃபி ஃபீ நஃப்ஸிக மல்லாஹு முஹ்தீஹி. ஆனா அல்லாஹ்வுடைய நோக்கமே வேற. அல்லாஹ்வே சொல்றான், வத்தக்ஷன் நாஸ வல்லாஹு அஹக்கு அன் தக்ஷா. நபி தன்னுடைய மகன், வளர்ப்பு மகன்கிட்ட ஸைனப் அவர்கள் எனக்கு தலாக்கு விட்டுருங்க, என்னை பிரிச்சு விடுங்கன்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணா, நீங்க அவரோடையே இருங்க என்று சொன்னாங்கல்ல. அல்லாஹ் சொல்றான், ஏன் அப்படி சொன்னீங்க? அவளோட இருங்கன்னு. அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன தெரியுமா? வளர்ப்பு மகனுடைய மனைவி தலாக்காயிட்டா மாமனார் கல்யாணம் பண்ணிக்கலாம். சொந்த மகனுடைய மனைவி மருமகள், மகனுக்கும் மகளுக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை, தலாக் ஆயிடுச்சுன்னு சொன்னா மாமனார் முடிக்க முடியாது.
எப்ப கபில் தூ நிக்காகான் மோகன் சொன்னானோ அந்த நொடியில இருந்து மருமகள் மாமனாருக்கு ஹராம் ஆயிடுவாங்க, மருமகன் மாமியாருக்கு ஹராம் ஆயிடுவாங்க. தான் சொந்த மகனை மாதிரி தான் சொந்த மகளை மாதிரி மாறிடுவாங்க, கல்யாணம் முடிக்க முடியாது. ஆனா வளர்ப்பு மகனா இருந்தா வளர்ப்பு மகனுடைய மனைவிய மாமனார் கல்யாணம் பண்ணலாம் என்கிற விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தீர்மானிக்கிறதுக்கு நாடுறான், நடத்தணும்னு நினைக்கிறான். நடத்தணும்னு நினைக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகளை போய் கட்டிக்கிட்டான்னு எவனும் சொல்ல மாட்டான். அப்படியே அந்த வார்த்தை தக்ஷன் நாச, நபியே நீங்கள் மனிதர்களையா பார்த்து பயப்படுறீங்க, வல்லாஹு அஹக்கு அன் தக்ஷா, பயப்படுறதுக்கு ரொம்ப தகுதி வாய்ந்தவன் அல்லாஹ் தான். அதனால அல்லாஹ் என்ன நாடுனானோ அதை செய்யுங்க, அவரை தலாக் கூட சொல்லுங்க. அல்லாஹ் தலாக் விட்டாரு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கி 11 மனைவிமார்கள்ல அல்லாவே திருமணம் முடித்து வைத்தது ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள ரசூலுல்லாஹ்வுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சான். நான் தான் உங்களுக்கு முடிச்சு வச்சேன்னு சொல்லிட்டான் அல்லாஹ். இதுக்கு மேல நீங்க மறுக்க கூடாது, இப்படிதான் இந்த அம்மாவோட நீங்க வாழத்தான் வேணும். இதை நான் ஊர்ஜிதப்படுத்துவதற்கு அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு சின்ன சருகல் ஏற்பட்டா உடனடியாக அல்லாஹ் மாத்திரலாம். அதனாலதான் சுன்னத்துல் ஜமாஅத்துடைய அகீதா நபியுனா மக்சூமுன் மின் குல்லி ஸலல். நபிமார்களை பொறுத்தவரை அவர்கள் எல்லா விதமான சருகுகளிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டவர்கள். என்னைக்காச்சும் நடக்குமா? நடக்கலாம். நடந்த அல்லாஹ் விட்டுற மாட்டான், உடனடியாக வஹியின் மூலமாக மாத்திடுவான். எனவே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் எப்படி வஹியோ அதுபோல ரசூலுல்லாஹ்வுடைய செயலும் வஹி, ரசூலுல்லாஹ்வுடைய பார்வையும் வஹி, ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அசைவுகளும் வஹி என்பதைத்தான் குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான மஹப்பத் கொண்ட நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم ارزقنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.